பெரிய விஷயத்தை செய்து முடிச்சுட்டான். சமைக்கிறதுங்கிறது சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்தை அதை செய்யாம போயிட்டு இன்னைக்கு நம்மகிட்டே அனுப்பலாம் சொல்றாங்க. நிறைய விஷயத்தை வேட்டையாடி வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசனங்கள். கை தட்டுறது ஒன்றும் சாமானிய விஷயம் கிடையாது. 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு விளக்கறையை கொடுக்கணும். நான் பேச பேச நீங்க கூட வாங்க. நடந்துகிட்டே இருக்கலாம், உட்கார்றது கஷ்டம். ஒரு மாதிரி கொடை, ஒரு மாதிரி வரும். காலை நீட்டிடலாமா, இப்படி சாத்திடலாம், அதெல்லாம் மீறிதான் கடிச்சிட்டு செஞ்சிருக்கணும். வீட்டுல எப்படி உட்காரும் தெரியுமா? இங்க ஒரு சேரு, காலுக்கு ஒரு சேரு, கைக்கு ஒரு சேரு, இங்க ஒரு தலையணை, இங்க ஒரு தலையணை. இங்க வந்து எப்படி உட்காருங்க? சம்பளத்தாள் போட்டு உட்காருங்க. அப்படி இது விளக்குறேன் தானே. இப்படி எல்லாம் உட்கார்ந்து வேட்டையாடி பிடிக்கிற வாக்குத்தத்தத்தை அப்படியே விடலாம். வேட்டையாடுவது பெரிய வேலை, கை தட்டுவது பெரிய வேலை. வீடுகள்ல பல விஷயங்களை விட்டுட்டு கால்நடையா வருகிறோம். இதெல்லாம் வேட்டையாடுவதற்கு சமம். நீங்க வேட்டையாடுவத மனசுல வச்சுட்டீங்கன்னா சமைக்கணும்னு தோணிடும். எங்க ஊர்ல ஆட்டுக்கறி 800 ரூபாய். 800 ரூபாய். உங்க ஊர்ல எனக்கு தெரியல, விட்டுருங்க. 800 ரூபாய் கொடுத்தாதான் ஆட்டுக்கறி கிடைக்கும். அது கொழும்பு கூட எக்ஸ்ட்ரா போட மாட்டான். போடவே வேண்டாம். அதுவும் நிறைய தான் போடாங்க. கொம்ப தவிர ஆட்டுல எல்லாத்தையும் கொத்திடணும். உங்களுக்கு தெரியவா? அப்படி 900 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்தா பேதரின் மாமி துவரத்துல படுத்துட்டு இருந்தாலும் எழுப்பி சமைச்சிருவாங்க. ஏன்னா 900 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வந்தாங்க. என்ன புரியுது உங்களுக்கு? 900 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வந்திருக்கு. சரி, உனக்கு உடம்பு முடியலன்னா நான் வந்து அக்கா வீட்டு கறியை கொடுத்தேன்னு அம்மாட்ட சொல்லுங்க, எழுப்பி வந்தாங்க. நம்ம எழுப்பி டக்குன்னு எழுப்பி அக்கா வீட்டு கொடுத்துருக்கலாம். ஏன் எனக்கு என்னாச்சு? உனக்கு உடம்பு இல்லைன்னா நீ எப்படி கறி சமைக்க மாட்டேன்னு கூட நான் சொல்லலாம். அது ஏன்னா இதனுடைய மதிப்பு இதை செய்ய இதனுடைய